ஹாய் நண்பர்களே, நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மீண்டும் சமையல் காணொலி. என்னென்னு சொன்னால் மீண்டும் சமையல் காணொலின்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கு நாங்கள் பால் புட்டு செய்ய போகிறோம். பால் புட்டுன்னு சொன்னால் லவ்வுக்கு பிடிக்கும். பால் புட்டு லவ்வுக்கும் எனக்கும் பிடிக்கும், சோமதிக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் நான் செய்தால் தான் சாப்பிட்லாம். என்னென்னு சொன்னால் எனக்கு அம்மா இல்லை, அப்போ நான் செய்தால் தான் எனக்கு சாப்பிட்லாம் சந்தோஷமாக. ஆனால் எங்கட அப்பா கடவுள் மாதிரி எல்லாம் வாங்கி தருவார். எனக்கு வெளியில் போனால் ராசவழிக்கலாங்கோ பால் புட்டோ இன்னும் கடையில் போய் வாங்கி தருவேன். ஏன்னு சொன்னால் இனிப்புனா கொஞ்சமாக தான் சாப்பிடணும் அம்மான்னு சொல்லி வாங்கி தருவேன். ஏன்னா வீட்டில் ஒரு தடவை இனிப்பு சாப்பிட்றே இல்லை, நான் தான் மோஸ்ட்லி சாப்பிட்றேன். நானும் என் லவ் தான் இனிப்பை விரும்புகிற ஆட்கள். அப்போ நாங்களும் லவ்வும் இன்றைக்கு பால் புட்டு செய்து உங்களுக்கும் அந்த காணொலியை காட்டுவோம். ஏன்னா நீங்களும் செய்யலாம், நேடுகளும் கேசரி என்று செய்யாமல் இந்த முறை வித்தியாசமாக செய்வோம்னு ஆசைப்பட்றோம். வாங்க அந்த காணொலிக்கு போகலாம். பார்க்க பாருங்க, பால் புட்டுன்னு சொன்னால் தேங்காய் பால் இல்லாமல் பால் போட்டு செய்யலாமா இல்லைன்னு. அப்போ கண்டிப்பாக தேங்காய் பால் வேணும். அப்போ தேங்காய் பாலை போட்டால் தான் ஜம்மியாக வரும் பால் போட்டு. அதுவும் பால் போட்டு செய்கிற முறைக்கே பால் புட்டு வேணும். இப்போ பாருங்க, நாங்கள் செய்கிற காணொலி பார்க்க தான் ஆசையாக இருக்கும். சொன்ன பிறகு உடனே நான் தேங்காய் வைக்க அந்த எல்லா கதையும் சொல்லக்கூடாது. பிறகு நல்லா இருக்கா. இப்போ தேங்காயை திருவி திரிஞ்சு வேணும். தேங்காய் திருவி போட்டு அங்கால தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணின்னு சொன்னால் இந்த மாதிரி கொதிக்க வைக்க போகிறோம்னு பார்ப்போம். இது பாருங்க, இது பாருங்க பால். இப்போ முதல் பால் எடுக்கிறோம். முதல் பால் முக்கியம். பால் புட்டுக்கு முதல் பால் முக்கியம். பார்த்தீங்களா அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. என்ன வடிவாக இருக்குது, சூப்பராக இருக்கு. இனி நாங்களும் அடித்து பால் கொஞ்சம் எடுக்க வேணும். ரெண்டாம் பாலும் எடுக்க வேணும். இப்போ நாங்கள் பால் புட்டுக்கு என்ன மா எடுக்க போகிறோம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அவங்க என்ன மான்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு வறுத்த அரிசி மாவில் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னால் லவ்வும் நானும் தான் சாப்பிட போகிறோம். அப்புறம் நீங்கள் பார்க்குற நீங்களும் சாப்பிட போகிறீங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சமாக தான் தர வேணும். ஏன்னா ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் இனிப்பு பிடிக்கும், உங்களுக்கு பால் புட்டு பிடிக்குமோன்னு சொல்லுங்க அந்த காணொலியில். அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்க, அரிசி மாவும் உளுத்த மாவும் கலந்து தானுங்க இன்றைக்கி நான் பால் புட்டு செய்ய போகிறேன். ஒரு கப் அளவு அரிசி மா எடுக்கிறேன். ஒரு கப் அளவு அரிசி மா, வறுத்த உளுத்தம்மா, அது கூட போடக்கூடாதுங்க, கொஞ்சம் அரை கப் அளவு, அது அரை கப் அளவு, அரை கப் உளந்தானுங்க. இண்டியான் எங்களுக்கு கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ பார்க்க கொஞ்சமாக இருக்கும். அப்புறம் அது மா குழைக்கும் போது கூடவா வேணுமா, அப்போக்கே கூடவா வந்தால் அப்புறம் அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றபடியாக அளவோல செய்து அளவோல சாப்பிடணும். அந்த பழக்கமும் பழகணும். அதுவும் முக்கியமுங்க. எறியவும் கூடாது. அப்போ எங்கட அப்பாவுக்கு எறிகிறது பிடிக்காது. அப்பா சொல்லுவேன், அம்மா செய்து விட எறியக்கூடாமல் அளவோல செய்து அளவோல சாப்பிடுங்கோ. நாங்கள் அப்பா வேலை இடத்துக்கு கொண்டு போவார். ஆனால் வேலை இடத்து ஆக்களுக்கு பிரியாணி என்ன தான் பிடிக்கும். ஸ்வீட் புட்டுன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் அப்படி தான், எங்கட வீட்லேயும் அப்படி தான். ஆனால் சோமதிக்காண்டி நாங்கள் சோமதிக்கும் லவ்வுக்கு மாண்டி தான் நாங்கள் பால் புட்டு செய்கிறோம். இன்றைக்கு மீன் எங்கட அப்பா அம்மாக்காண்டி சாப்பிட்டு பார்ப்பாரு. நாங்கள் இப்போ குழைக்கிறத பார்க்க போகிறோம். வாங்கோ. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே பாருங்க, முதல் பால். என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது முதல் பால். இது முதல் பால் இல்லைங்கோ, இது கூடவே இருக்குது. இது முதல் பால், இது ரெண்டாம் பால். அப்போ ரெண்டாம் பாலை நாங்கள் காய்ச்சி எடுக்க போகிறோம். காய்ச்சி எடுத்துட்டு இந்த ரெண்டாம் பாலில் தானுங்க, ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் சேர்ந்து தான் இவ்வளோ பால் இருக்குது. இதை காய்ச்சி போட்டு தான் இந்த தண்ணியில் தானுங்க நாங்கள் குழைக்க போகிறோம். வெறும் தண்ணி சுடுதண்ணியை போட்டு குழைக்காமல் இப்படி பாலில் குழைச்சி பாருங்க, இன்னும் ஒரு ஜம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சாப்பிட தண்ணியில் விளைச்சா பால் போட்டு ஒரு வித்தியாசமாக ஜம்மி இருக்காது, நல்லா இருக்காது. அப்போ பாலில் கொதிக்க வச்சு குழைச்சா அப்படி இருக்கும், ஜம்மியாக இருக்கும். இப்போ பால் காய்ச்ச போகிறோம், வாங்க போவோம். பாருங்க பாலை போட்டு நாங்கள் சுடுதண்ணிக்கு பதிலாக
வெறும் பச்சை தண்ணிக்கு பதிலாக இன்றைக்கு பாலில் தான் நாங்கள் புட்டுமா குழைக்க போகிறோம். இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இங்கே பாருங்க பாருங்க அப்படி இருக்க சொல்லி கொதி வந்த பிறகு இந்த பாலில் தான் நாங்கள் புட்டு குழைக்க போகிறோம். நீங்கள் என்ன மாதிரி செய்கிற? நீங்கள் தண்ணியில் புட்டு குழைக்கிறீங்க, அது நார்மல் புட்டு தண்ணி சுடுதண்ணியில் தான் குழைப்பான். பால் புட்டு செய்கிறேன்னு சொன்னால் 2ஆம் பால் 3ஆம் பாலையும் புளிஞ்செடுங்கோ, எடுத்து அதை கொதிக்க வச்சு அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் குழைச்சி பாருங்க, புட்டு நல்லா இருக்குமுங்கோ. அதில் குழைச்சா ஒரு உண்மையாகவே ஒரு ருசியை கொடுக்குமே. அதை வேஸ்ட் பண்ணுவான். வெறும் தண்ணியில் குளிச்சிங்கன்னா புட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா நாங்கள் இப்போ செய்கிறது பால் புட்டு ஸ்வீட்டாக இருக்கணும் என்ன, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதை எல்லாம் பார்த்து செய்தால் தானுங்க இதுவும் நல்லா இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்களா ஒரு கொதி வரட்டும். சரியா பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லிங்க. பால் அப்படி பொங்குதுண்டு பாருங்க பாருங்க அப்படி இருக்குது, வடிவாக இருக்கா, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா பொங்கலோ பொங்கல் ரெண்ட மாதிரி பால் பொங்கலே பொங்குங்கோ, பால் பொங்கலே நல்லா இருக்கு. பார்த்தீங்க இப்படி ஒரு கொதி வந்துட்டு இனி நாங்கள் குழைப்போமுங்க மாவை. வாங்க பாப்போம் கொதிக்கிறது குழைப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பிஞ்சளவு உப்பு போட போகிறோமுங்க. நாங்கள் எப்படி புட்டுக்கு உப்பு போடுறோமோ அதே மாதிரி போடணும். ஆனால் கூட போடக்கூடாது, கொஞ்சமாக போட போகணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இனிப்போல் சேர்ந்து புட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் இனிப்போல் உப்பு சேர்ந்தால் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும். இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி இதை நாங்கள் இப்படி குழைக்க போகிறோம். இப்படி ஊற்றி மெதுவாக கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி குழைக்கும். கொஞ்சம் பாலாக தண்ணி தான் வருது. ஏன்னா தண்ணியில் புட்டு குழைச்சி நல்ல வாசம், முழுத்த மாவும் அரிசி மாவும் சேர்ந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குது. சுட்டுட்டுங்கோ சரியான சூடு. இந்த சில்வர் கிண்ணத்துக்கு விட்டாங்க சூடு படுகுது. ஏன் நான் இப்படி ரெயில் போட்டுனான்னு சொன்னால் என்ன அதில் கொத்த நெல்லை இருக்கும். நாங்கள் இது தட்டில் தான் சில்வர் தட்டுலாம் கொடுத்துட்றோம். நாங்கள் இதுவும் இருக்குது, சுலகம் இருக்குது, சுலகுலையும் கொத்தலாம். கவனமாக இருக்கணும். உங்கள் பால் தானே கையில் பட்டால் எரியும் உங்களுக்கு. கொஞ்சம் பாருங்க சுட்டு விட்டு தானே எரிஞ்சு கொண்டிருக்கும். பார்த்து விடணுமுங்க, கூடிடுமே. பாருங்க இஞ்சி குழைக்க கொஞ்சம் மாவை பார்க்க கொஞ்சமாக இருந்ததுங்க. இப்போ பாருங்க குழைக்கும் போது இது இந்த தட்டு பெரிய தட்டுன்னபடியாக அது உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தது. இப்போ குழைக்கும் போது கொஞ்சம் கூடவாக வரணும். அதுதான் கூடவாக வரும். அப்போ பார்த்து போட போகணும். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறோம் அளவோல போடணும். நீங்கள் கூட பேருக்கு செய்ய போகிறோன்னா 2 கப் அரிசிமா, 1/2 கப் உளுத்தம்மா. நாங்கள் இப்போ கொஞ்சமாக செய்கிறபடியாக 1 கப்பு அரிசி மாவும் 1/2 கப் அளவு உளுத்தம்மாவும் போட்டோம். நீங்கள் கூட செய்ய போகிறோண்டா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேமிலி சொந்தக்கார இரும்புற போகிறோண்டா கூட செய்ய போகிறோண்டாலும் கொஞ்சம் கூட வச்சு செய்யலாம். உங்களோட அளவை பொறுத்து எப்படி நீங்கள் புட்டு குழைப்பீங்களோ அதே மாதிரி தானுங்க இது கொஞ்சம் செய்ய வேணும். இங்கே வாங்க இப்படி குழைச்சி எடுக்க போகிறோம். இப்படி பார்த்தீங்களா இப்படி குழைச்சி போட்டு பார்ப்போமுங்க. இந்த சில்வர் பாத்திரத்துலேயே குழைச்சபடியாக கொஞ்சம் ஈஸியாக கொத்தலாம். ஏன்னா இப்போ செப்பரேட்டாக இப்போ நீங்கள் அதை ஊரில் நாங்கள் சுலகில் வச்சு தான் கொத்துவோம். இப்போ மோஸ்ட்லி நாங்கள் இங்கே என்ன செய்யணும் சோமனி என்ன செய்கிறேன்னா ஒரு சில்வர் பாத்திரம் தட்டுமா எடுத்து அப்படி தான் கொத்துறேன் நான். இங்கே பாருங்க அப்படி இருக்காங்க. உளுத்த மாவும் அரிசி மாவும் சேர்ந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். சத்தம் கேட்குது புட்டு கோத்தினா சத்தம் கேட்கும் தான் ஏனங்கோ. நீங்கள் என்ன ஸ்வீட் செய்கிற நீங்கள்? நாங்கள் ஒரு நாளைக்கு கூட போய்ட்டு வரேன் சரியா? நீங்கள் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் செய்யுங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் செய்வேன். நீங்கள் சமர் வருது
இனி நடுவில் அடிக்கடி சந்திக்க போகிறோம். இனி ஏன்னு சொன்னால் சமரண்டா தானே இங்கே கோயில்கள் வரும். அப்போக்க உங்களையும் பார்க்கலாம். அப்போ தான் நாங்களும் கோயில் திருவிழாக்கள் ப்ரோக்ராம்ன்றா தான் நாங்களும் வழியால் சில நேரம் வருவோம். இல்லாட்டி இந்த அதிகமாக எல்லா இடமும் போக மாட்டோம். வேலையும் வீடும் சின்னாக்களை பார்க்குறதும் அப்படியே போயிடும். விசேஷம் பண்ணால் கண்டிப்பாக பார்க்கலாம். இனி வேறு எதுவும் பார்ப்போம். சரி, அவங்கள எல்லாம் புட்டெல்லாம் அவிச்சு போட்டு முதல் பால் புட்டை முதல் உங்களுக்கு காட்டுவோம். என்னங்க நீங்கள் என்னடா இது இந்த புள்ள பால் புட்டை காட்டாமல் கூட கதைக்குதான்னு சொல்கிறீங்களா? கதைக்க உங்களுக்கு பிடிக்கும். கதைக்காமல் உம்மொண்டு கொத்தினா அப்படி பிடிக்காது உங்களுக்கு. ஏன் அப்போ காய்ச்சி கொத்துவோம்ண்டு தான். இப்போ கொத்த வரையும் நான் பாயை மூடி கொண்டு இருந்த கொத்தினா உங்களுக்கு பிடிக்குமோ? பிடிக்காது. அந்த காணொலி நல்லா இருக்காது. ஏன்னா நான் மட்டும் தான், நானும் என் சிங்கக்குட்டி தான் நிற்கிறோம். வெளியெல்லாம் கடைக்கு போட்டினோம். மற்ற சின்னாக்கள் ஃப்ரெண்டு வீட்டை போட்டினோம். இப்போ லவ் ஃப்ரெண்ட் வீட்டை போட்டால் அக்காவோட சேர்ந்து அவள் வேறு வைக்க நாங்கள் பால் போட்டு ரெடி ஆக்குறோம். எங்களோட அப்பாவும் மூத்த கொஞ்சம் கடைக்கு போட்டுட்டோம். என் சிங்கக்குட்டி நாங்களும் வீட்டை நிற்கிறோம். வேணப்போ உங்களுக்கு பால் போட்டு செய்கிறோம். அடிக்க சரியான மழைங்கோ, சரியான மழை. வீட்டில் டாக்மா இருக்குது. எனக்கு அந்த மழை சரியான விட்டுப்பா. எனக்கு வேலை நேரம் வந்தால் கவலைப்படுறேன். நான் வேலை பள்ளிக்கூடம் வந்தால் கவலைப்படுவேன். மழை வந்தால் சாட்டர்டே வந்தால் சந்தோஷம். வீட்டில் இருக்கிற நேரம் வந்தால் உங்களோடையும் ஒரு காணொலி எடுத்துக்கொண்டு மழைக்கு என்ஜாய் பண்ணிக்கொண்டு ஒரு வடை ஏதாவது முறுக்கள் செய்து சாப்பிட்டு கொண்டு ஒரு இடத்துல இருக்குது வீட்டு வேலையும் செய்து போட்டு இருக்கிறது எனக்கு விருப்பம். உங்களுக்கு மழை பெஞ்சால் விருப்பமோ என்று சொல்லணும். சரியா? ஓகேங்க, கொத்தி போட்டு பார்ப்போம். ஓகேங்க, கொத்தி முடிஞ்சது. அப்படி இருக்கணும் பாருங்க. கொத்தியாச்சு. சின்னனா கொத்தினா நல்லா இருக்கும் உங்களுக்கு பால் போட்டுக்கு. அப்படி கொத்த போகிறீங்களாண்டு உங்களோட இதை பொறுத்து. உங்களுக்கு சின்னனா இன்னும் இதே மாதிரி இன்னும் சின்னனா கொத்த போகிறோண்டாலும் கொத்தலாம். அப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி கொத்தியாச்சு. இனி போய் நாங்கள் அவிக்க போகிறோம். புட்டு வாங்க போகலாம். அவங்க நாங்கள் உளுத்தமாக போட்டபடியாக இப்போ பாருங்கள், அரிசி மாவோட உளுத்தமாக போட்டு தான் புட்டு செய்கிறோம். இப்போ பால் புட்டுக்கு இப்போ தனியாக உளுத்தமாக களிகள் செய்தால் சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டினோம். இப்படி புட்டோவில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன சொன்னால் அதில் ஒரு சத்து கிடைக்கும் சின்ன ஆக்களுக்கு. இப்படி ஸ்மார்ட்டாக அப்படியும் அவிச்சு பாருங்கள், என்ன நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், அவிய போட போகிறேன். சீமரில் தான் நாங்கள் அவிக்க போகிறேன். ஏனெண்டாங்க உண்மையாக நீத்திப்பட்டி பழதா போட்டது நீ வாங்குவோம். வாங்குறேன்னா சரியான தூரம் தான் போகணும். தூரம் போனால் அது ஒரு 1 hour 2 hour எடுக்கும். போய் வேறு அந்த நாள் டேயே முடிஞ்சிடும். அப்போ கொஞ்சம் நாங்கள் டைம் இருக்க போவோம்னு சொல்லி சீமரெல்லாம் வச்சாலும் புட்டு தானுங்க. ஆனால் நீத்திப்பட்டியில் வச்சா எங்களுக்கு ஒரு ஊருக்கு போய் எடுத்த சந்தோஷம், ஊரில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஒரு நீத்திப்பட்டியில் அவிக்க. சரிங்க, அவிக்கட்டும். அவிஞ்ச பிறகு பார்ப்போமுங்க. போகிறோமுங்க. இங்கே பாருங்க எப்படி அவிஞ்சிட்டு இப்படி தட்டி பார்க்கணும். புட்டு அவிஞ்சா அப்படி தட்டி பார்க்கணும். மிக்ஸ் பண்ணி விடுவோம். இங்கே பாருங்க, சூப்பராக அவிஞ்சிட்டுங்க. சூப்பராக அவிஞ்சிட்டு. இங்கே பாருங்க, கண்டிப்பாக இப்போ சின்ன ஆக்கள் இருந்தால் அவங்களோட விட்ட சின்ன ஆக்களோ வயசுக்கு வந்த பிள்ளை இருந்தால் பிள்ளை பெற்ற அம்மாக்கள் இருந்தால் எல்லாருக்கும் இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா இன்னொரு சத்தாக இருக்குமுங்க. நாங்கள் உளுத்தங்களி செய்தால் கொஞ்சம் சாப்பிட பஞ்சு படிவினோம். இது புட்டோவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் புட்டும் செய்யலாம். எண்ணெய் புட்டு எங்களோட ஊரில் எல்லாம் எங்களோட அம்மாவுக்கு செய்கிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போத்த பிள்ளைகள் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். அப்போ இதோட கொஞ்சம் குழைச்சி கண்ணை அங்கே போங்கன்னு சொல்லிவிட்டு அவைக்கு தெரியாத மாதிரி குழைக்க போகணும். அப்போ சாப்பிடைக்கு கம்மியாக இருக்கும். பெஞ்சு பாருங்க, எல்லாம் வரப்புறம் அதுக்குள்ளே நாங்கள் செய்ய போகிறோம். சூப்பராக. அப்போ அடிபட்டும் இப்படி தொட்டால் இப்படி ஜம் பண்ணணும். அப்போ தான் அவிஞ்சேண்டு அர்த்தம். சரியா? இப்படி அமர்த்தி பாருங்க, ஒட்டுப்படக்கூடாது. சரிங்க, இதை நாங்கள் இறைக்க போகிறோம். முறைக்கு இதில் ஆற வைக்க போகிறோம். இப்போங்க அவிஞ்சிட்டுங்க நாங்கள் இறக்கி விட போகிறோம். இறக்கி கொஞ்சம் ஆற வைக்க வேணும். ஏன்னா பால் கொதிப்பாலுக்க போட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் இது ஆற வேணும். என்ன அது கொதிக்க வேணும் பால். இங்கே பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. கொஞ்சம் ஆறட்டும். இஞ்சால ஆறைக்கு நாங்கள் இஞ்சால பாலை கொதிக்க வைப்போம். இதை நாங்கள் இந்த
இது முதலாம் பாலுங்க. முதலாம் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்து கொஞ்சம் கலந்துருக்கு. கொஞ்சம் திக்கான பால், அப்போ தான் பால் புட்டுக்கு நல்லா இருக்கும். இதை போட்டு இப்படி கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு கொதி வரட்டும். தண்ணி ஒன்றுமே நாங்கள் எக்ஸ்ட்ராவாக போடாமல் இந்த பாலில் செய்யுங்க. தேங்காய் பாலில் செய்தால் தான் அதில் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, நாட்டு சர்க்கரை வாங்கி இருந்தால் அதை இனிப்புக்கு காண்டி பாவிங்கோ. இப்போ நான் ப்ரௌன் சுகர் தான் பாவிக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் இனிப்பு வேணும் தானே, அப்போ தான் லவ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். பால் போட்டோன்னா வெறும் பால் மட்டும் செய்தால் நல்லா இருக்கா. கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணால் தான் நல்லா இருக்கும் பால் போட்டு. அதால் ஒயிட் சுகர் எடுக்காதீங்க, உடம்புக்கு கூடாது. எப்பயும் ப்ரௌன் சுகர் எடுங்க, உடம்புக்கு நல்லா. இப்போ நாங்கள் பால் போட்டில் தான் வேறு கொஞ்சம் எப்படி இருக்குது, கொதிக்குது. இப்போ ரெடியாக ஒன்றுக்கிறேன் சோமே சாப்பிட்றதுக்கு. ஓகே செய்துட்டு பார்ப்பேன். சரியா, கொஞ்சம் வேறு ஒரு கொதி வரணும், கொஞ்சம் பொங்கி கொண்டு வரணும் ஒரு கொதி. இங்கே பாருங்க. ஓகேங்க, இங்கே பாருங்க இப்படி பால் பொங்கி கொண்டு வருதுண்டு. திக்கான வாழண்டபடி எண்ணெயில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் இனிப்புக்காண்டி கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்ப்போம். ப்ரௌன் சுகர் வரணுன்னா பார்த்து சேர்க்க வேணும், அப்புறம் கூடிடும். இனிப்பு கூடினாலும் சாப்பிடலாது, அளவோடு இருக்கணும் எதுவும். இங்கே வருங்க. பிறகு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம். நாங்கள் கொஞ்சம் நெய்யும் போடுறோம், ஒரு சின்ன கரண்டி அளவு நெய். இங்கே வருங்க, கொஞ்சம் நெய், அப்போ கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் செய்து வச்ச புட்டை போட புரிஞ்சு பாருங்க. வளர்ந்து அஞ்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு, எப்படி இருக்குது. இஞ்சி பாருங்க, புட்டு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை நாங்கள் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இஞ்சி பாருங்க எப்படி இருக்குது, நல்லா இருக்கா. தண்ணியாக வருமானு சொல்லி பயப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இந்த புட்டு இழுத்துருமுங்க, இந்த புட்டு டக்குண்டு இந்த பாலை இழுத்துரும். அப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, என்னடா தண்ணியாக இருக்குன்னு சொல்லி, பாலாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு இழுத்துரும். பாருங்க, கொஞ்சம் தலை பார்க்க களிமாய் வந்து கொஞ்சம் ஆற விட்டு மூடி விட்டீங்கன்னு சொன்னால் பால் புட்டு ரெடி. அப்படி வந்துட்டு இஞ்சி அப்படி வந்துட்டு பார்த்தீங்களா, பால் புட்டு ரெடிங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு இது பாருங்க, சூப்பர். எங்கள் குட்டி கரண்டியில் சாப்பிடும் சுடுது. நல்லா இருக்குங்க. உளுத்த மாவும் போட்டு அரிசி மாவும் போட்டபடியாக நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. எங்கடாப்பா இல்லாமல் எங்கடாப்பா என்ன செய்வார், அம்மா ஒன்று செய்யாயிங்கன்னுட்டு சில நேரம் நான் செய்கிறேன். எங்கடாப்பா பால் போட்டு கடையில் வாங்கி தந்துடுவார். ராசவளி கிழங்கு விசேஷம்னா வீட்டை செய்வோம், அதுவும் வாங்கி தந்துடுவார். இப்போ எல்லாம் வாங்கி தந்தபடியாக தர்றபடியாக நாங்கள் வீட்டில் செய்கிறது அதிகம் குறைவு. எல்லா சாப்பாடும் செய்வோம். அந்த ஸ்வீட்டுகள் செய்கிறேன்னா அப்போ அதில் அம்மா மட்டும் தானே சாப்பிட போகிறீங்க. நான் என்ன தானே அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா மட்டும் தானே சாப்பிட போகிறீங்கன்னு எனக்கு மட்டும் வாங்கி தந்துடுவார். எல்லாம் செய்து சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணாமல். இன்றைக்கு உங்களுக்கும் அந்த காணொலியை காட்டி நான் எங்களோட லவ்வுக்கும் சேர்த்து தான் செய்கிறோம் பால் போட்டு. இதை மூடி விடுவோம். சரியா, மூடிட்டு கொஞ்சம் மாறினோன்னா சாப்பிட ஜம்மியாக இருக்க போதும். எப்படி வந்துட்டு வேறு கொஞ்சம் வருங்க. எப்படி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா. முதல்ல நாங்கள் பயந்துடும், நாங்கள் எப்படி இருக்க போதும் தண்ணியாக இருக்கன்னா பயந்துருப்போமே. என்ன புக்கியாக பால் புட்டண்டா கொஞ்சம் ஆறுன அப்புறம் கொஞ்சம் இப்படி திக்காக வந்துடும். இப்போ எடுத்து நாங்கள் கொஞ்சமாக எடுத்து அப்பாவுக்கு கொடுப்போம். அப்பாவுக்கு இது எங்களோட சுமதிக்கு, இது எங்களோட மூத்த கொஞ்சுக்கு. அப்புறம் லவ் இல்லை, இப்போ லவ் வந்தோன்னே கொடுப்போம் அவைக்கு. எல்லாருக்கும் கொண்டு கொடுக்க போகிறோமா, அங்கே போகலாம். பால் போட்டு ரெடி. நீங்கள் காய் சொன்னீங்களாப்பா? எல்லாருக்கும் அப்பா வழியால் போட்டு வந்துட்டார். என்ன ஏன்னு சொன்னால் அவர் ஸ்மார்ட்டாக இப்போவே சாட்டர்டே பிள்ளைகளுக்கு ஷாப்பிங் செய்கிறார். என்ன பள்ளிக்கூட சாப்பாடுகளே என்னப்பா, ஏன்னா மழை சரியான இப்போ போய் ஷாப்பிங் செய்துன்னு வந்திருக்கேன். லவ் இல்லை என்னப்பா கடைக்கு போட்டேன்.
நேரத்துக்கு போய் செய்வோம். எப்படி இருக்குப்பா, சிரிக்காதீங்கப்பா. பால் புட்டா இது மேலே அப்பா பால் புட்டுன்னா பால் புட்டு தானே. பாருங்க கேள்வி, பால் புட்டுன்னா திருப்பி பால் புட்டோன்னு கேட்குறாரு. அப்பா இது சில்லுக்களி மாதிரி கொஞ்சம் அப்படி தானே இருக்கும். பாலுக்கு போட்டு புட்டை மிக்ஸ் பண்ணால் அப்படி தான் வரும். சில்லுக்களி கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சில்லுக்களி வேற போடுறது உருண்டை உருண்டை நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் ஸ்வீட். இதுக்குள்ள உளுத்த மாவும் அரிசி மாவும் போட்டபடியாக இன்னும் சத்து இருக்குது. சத்து இருக்குங்க. இப்போ சின்ன பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் சீக்ரெட்டாக புட்டுக்குள்ளே போட்டு குழைச்சி கொடுத்த சத்து என்னப்பா சத்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குமெண்டு நம்பிக்கொண்டு இந்த பால் புட்டு நல்லா இருக்கு. நீங்கள் வாங்க. ஆனால் நெய் போடுறதில்ல மோஸ்ட்லி. நாங்கள் அரைக்கரண்டி அளவு நெய் சொட்டு போட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக போடுவோம். கூட போடையில் பார்த்துரு நீங்கள். ஏன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தேங்காய் பால் அதுலேயே எண்ணெய் பெரும் தான். அதான் தொதல் செய்யக்கலாம் அப்படி வர்றது அப்படி வரும். அப்போ பால் போட்டுண்டா அப்போ நல்லா இருக்கு. அப்போ சிரிச்சு கொண்டுக்கா பால் போட்டாண்டு. எனக்கு சரியான விருப்பம். அப்போ கடையில் வாங்கி தரேன் நீங்களே என்ன? ஏன்னா எங்களோட அப்பா உண்மையாகவே ஒன்றுமில்லையாண்டு நான் என்ன கஷ்டப்படுத்துறையில பால் போட்டோ என்னவோ கடையில் வாங்கி தந்துடுவார். பால் போட்டு கடையில் வாங்கி தந்துடுவார். சில்லு ராசவழிக்கிழங்கு வாங்கி தந்துடுவார். ஏன்னப்பா இப்போ எங்கடைய சுவாமி இருக்கும் போது நாங்கள் ஸ்வீட் மேக் பண்ணுறல. ஏன்னா நான் தான் ஸ்வீட் சாப்பிட்ற ஆள். ஸ்வீட் செய்ய சாப்பிட்ற ஆளுண்டா சோமதி தான். ஃப்ரிட்ஜும் கத்துது பாருங்க. ஃப்ரிட்ஜும் உங்களோட கத்துது சேர்ந்து காய் சொல்லுது போலோட. உண்மையாகவே நல்லா இருக்குது. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்க போகிறீங்களா? இது இருந்தால் சீத்தெல்லாம் இப்போ பார்க்க தெரியாது. உண்மையாகவே ரியலி நல்லா இருக்குது புட்டு. நீங்களும் செய்து பாருங்க. எண்ணெய் புட்டு செய்கிறவையாள் மோஸ்ட்லி வயசுக்கு வந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளை பெற்ற அம்மாக்கள் எல்லாருக்கும் இது செய்து கொடுங்கோ. நல்லா இருக்கும். நல்ல சத்தும் இதில் நல்லா இருக்கும். உண்மையாகவே இந்த காணொலி இதோ அப்பா ரியலி நல்லா இருக்கும்ப்பா. இல்லை இன்றைக்கு அப்போ எனக்கு சொல்கிறேன். அப்புறம் எனக்கு உண்மையாகவே நல்லா இருக்குது. உண்மையாக எனக்கு பிடிச்சிருக்குங்க. உண்மையாகவே எனக்கே பிடிச்சிருக்கு. எனக்கே நல்லா இருக்கிறது சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு முன்னால் செய்தார் நல்லா இருக்கும். இந்த காணொலி இதோடு முடிச்சுக்கொண்டு அடுத்த நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம். நீங்கள் படி அழுகிறதுலாம் இருக்குது பால் புட்டு எப்படின்னு சொல்லி என்னடா பால் புட்டுன்னு சொல்லிட்டு பார்க்காம இருந்துடாங்க. பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.